மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.7 இரண்டாவது கணக்குறை விட தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு மற்றும் பொது விகிதமுடைய பெருக்கு தொடர் வரிசையின் முதல் 3 உறுப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெருக்கு தொடர் வரிசையோட பொது வடிவம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பொது வடிவம் என்னது அப்படின்னா a, a into r, a into r ஸ்கொயர். சரிங்களா? இதான் இதனுடைய பெருக்கு தொடர் வரிசையுடைய பொது வடிவம். இதுக்கு நமக்கு a கொடுத்துட்டாங்க. a அப்படிங்கிறது முதல் உறுப்பு, r அப்படிங்கிறது பொது விகிதம் கொடுத்துட்டு அந்த 3 உறுப்பு, அதாவது இந்த பெருக்கு தொடர் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? a, ar ஸ்கொயர். சரிங்களா? ஏக்கு மதிப்பு என்னது? 6, ஏக்கு மதிப்பு 6 இன்ட்டு ஆர். ஆருக்கு மதிப்பு என்னது? 3, ஏக்கு மதிப்பு என்னது? 6 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தானே. ஆருக்கு மதிப்பு என்ன வச்சிருக்கோம்? 3 வச்சிருக்கோமா? அப்ப என்ன ஸ்கொயர் வரும் அப்படின்னா நமக்கு 3 ஸ்கொயர்னு வரும். 3 ஸ்கொயர்னா 3 இன்ட்டு 3 எவ்வளவு? 9. சரிங்களா? இப்ப பாருங்க, 6 3ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. 6 3 எவ்வளவு அப்படின்னா 18, 6 3 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 9. அப்போ 6 9 எவ்வளவு அப்படின்னா 54. அப்போ முதல் 3 உறுப்பு தான் கணக்குல கேட்டிருந்தாங்க. அந்த முதல் 3 உறுப்பு என்னது அப்படின்னா 6, 18, 54. ரொம்ப ஈஸியான ஒரு சம் தான். சரிங்களா? அப்ப பெருக்கு தொடர் வரிசை பொது வடிவம் ஃபர்ஸ்ட் எழுதுங்க. a into r, ar ஸ்கொயர். இல்லையா? ஏக்கு மதிப்பு கணக்குல என்ன கொடுத்திருக்காங்க? √2, ஏக்கு மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க? √2 இன்ட்டு ஆர் வர. ஆருக்கு மதிப்பு என்னது? √2, ஏக்கு மதிப்பு √2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தானே. அப்ப என்ன வரும்? √2 ஸ்கொயர். இப்ப பாருங்க, இந்த √2 அப்படியே எழுதுங்க. √2 இன்ட்டு √2 எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். எழுதலாமா? √2 இந்த ஸ்கொயர்டும் இந்த ரூட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ மிச்சம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வெறும் 2 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, ஸ்கொயர்டும் √2 என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க, √2, இந்த வெறும் 2 வரும். அடுத்து 2 √2 முழு எண் போட்டதுக்கு அப்புறம் தான் ரூட் எழுதணும். அதனால என்ன எழுதிருக்கோம்? 2 √2. அவ்வளவுதான். இதான் ரெண்டாவது கணக்கு குறி விடை. அடுத்தா பாருங்க, மூணாவது சம். அதுவும் வெரி சிம்பிள் தான். பொது வடிவம் நமக்கு தெரியுங்களா? பெருக்கு தொடர் பொது வடிவம் என்னது? a into r, a into r ஸ்கொயர்ட். சரியா? அப்போ a அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கு? 1000 இன்ட்டு ஏங்கிறது எவ்வளவு? 1000 இன்ட்டு 6 தானே. 6க்கு மதிப்பு என்ன இருக்கு? 2/5, ஏக்கு மதிப்பு 1000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தானே. ஆருக்கு மதிப்பு என்னதுப்பா? 2/5 ஹோல் ஸ்கொயர். இப்ப கேன்சல் பண்ண முடிஞ்சா நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கணும். எதையும் கேன்சல் பண்ணலாம்? 4 5, 2 10. இந்த 2 ஜீரோவை அப்படியே இங்க போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து இப்ப என்ன? இது அப்படியே எழுதுங்க. 200 இன்ட்டு 2, இங்க என்ன இருக்கு? 1000 இன்ட்டு இந்த ஸ்கொயர் எதுக்கு வரும்? 2க்கு வரும், 5க்கு வரும். 2 ஸ்கொயர் பண்ணலாம். 2 இன்ட்டு 2 4. இந்த ஸ்கொயர் 5க்கு வருமா? அப்ப 5 இன்ட்டு 5 எவ்வளவு? 25. இதை கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணிருங்க. 25 25, 4 25 100. இந்த ஒரு ஜீரோவை அப்படியே எழுதிருங்க. இப்ப என்ன பாருங்க, 1000 200ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும் நமக்கு? 400. அடுத்து பாருங்க, இந்த 40ஐயும் இந்த 4ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 160. அவ்வளவுதான். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching, students.